Hi friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல வந்துட்டு ரொம்ப சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போறோம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல வந்துட்டு எப்படி வந்துட்டு சுருள் பூரி எப்படி செய்யலாம் சொல்லி தான் பார்க்க போறோம். இது வந்துட்டு தீபாவளி ஸ்பெஷல் ரொம்ப சூப்பரான ரெசிபி சொல்லலாம். வீட்ல கன்ஃபார்ம் இது ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். இன்னைக்கு நம்ம இந்த ரெசிபியை வீட்ல வந்துட்டு சிம்பிளா எப்படி செய்யலாம் சொல்லி தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் எப்படி வந்துட்டு சுருள் பூரி செய்யலாம் சொல்லிட்டு பார்த்தறோம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் வந்துட்டு எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கப் அளவு நம்ம மைதா மாவு சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 200 கிராம் அளவு இருக்கும். சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு இதை செரிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த ஒரு கட்டிகளும் இல்லாமல் நம்ம அப்போ தான் மாவு இப்போ செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் வந்துட்டு சேர்த்துக்கலாம். ஸோ உங்ககிட்ட நெய் இல்லை அப்படின்னா நீங்கள் இதுக்கு பதிலாக நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா டால்டா கூட நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நெய் சேர்த்து செய்யும்போது நல்லா பார்த்திங்க அப்படின்னா வாசனையாகவும் நல்லா சூப்பராக ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நம்ம இந்த மைதா மாவோட எல்லா பக்கமும் ஈவனாக நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ எந்த ஒரு கட்டிகளும் இல்லாமல் எல்லா பக்கமும் இந்த மாதிரி ஈவனாக அந்த நெய்யை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவுக்கு பார்த்திங்கன்னா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா சப்பாத்தி மாவு அளவுக்கு பார்த்திங்கன்னா பிசைஞ்சு எடுத்தாச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம மாவு ஒரு 10 to 15 நிமிஷம் வரை இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கணும். அப்போ தான் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு சுருள் பூரி நல்லா சாஃப்டாக வரும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1 மணி நேரம் அப்படியே ஊற விட்டுருங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1 மணி நேரம் போல் ஆகிடுச்சு. நல்லா பார்த்திங்கன்னா ஊறிடுச்சு. ஸோ நம்ம 1 மணி நேரம் ஊற விட்டோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக ரொம்ப சூப்பராக கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சப்பாத்தி கட்டை எடுத்துகிட்டு ஸோ அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் நம்ம நல்லா அழுத்தி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். அப்போ தான் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக சூப்பராக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி 20 நிமிஷம் நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி மாவு மேலே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக மைதா மாவு தூவிக்கலாம். ஸோ கீழே பார்த்திங்கன்னா ஒட்டாமல் இருக்கிறது 2 சைடுமே மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சேர்த்துட்டு பூரி கட்டையை வச்சு நம்மளால் எவ்வளோ மெல்லிஸாக தைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ப்ளெயினாக தைச்சி எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப தின்னாக இருக்கக்கூடாது. நல்லா பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஸ்லைஸாக இருக்கணும். பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கணும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி லைட்டாக கண்ணாடியாக இருக்கணும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா கரெக்டான பக்குவம். ஸோ நம்ம இந்த மாதிரி செஞ்சால் மட்டும்தான் நம்மளுக்கு சுருள் பூரி நல்லா சூப்பராக வரும். ஸோ இப்போ இது கூடவே பார்த்திங்க அப்படின்னா மேலே நெய் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ பாருங்கள் எல்லா பக்கமும் ஈவனாக நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் நார்மலாக குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற ஆயில் கூட சேர்த்துக்கலாம். ஸோ நெய் சேர்த்து செய்யும் போது நல்லா சூப்பராகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இது கூட பார்த்தீங்க அப்படின்னா மேலே கொஞ்சமாக மைதா மாவு தூவிக்கலாம். ஸோ ரொம்ப அதிகமாக தூவிடக்கூடாது. ஸோ கொஞ்சம் மீடியமாக பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி தூவி எடுத்துக்கலாம். ஸோ ஏன் இப்படி பண்ணுறோம் அப்படின்னா அப்போ தான் நம்மளுக்கு அந்த லேயர் கரெக்டான ஃபார்மேட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம ரெண்டத்தையும் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த கார்னர்லலாம் பார்த்திங்க அப்படின்னா ஒழுங்காக இந்த மாதிரி லைட்டாக எடுத்து விட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம லைட்டாக வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு நல்லா சூப்பராக பார்த்திங்கன்னா வந்துடும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒட்டுற மாதிரி இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இல்லை. ரொம்ப பார்த்திங்கன்னா அழுத்தி கொடுக்கக்கூடாது. லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம இங்கே அந்த எண்டு வரைக்கும் நம்ம இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ரோல் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரோல் பண்ணி முடிச்சாச்சு. லாஸ்ட்டில் மட்டும் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம லாஸ்ட்டில் அப்படியே விட்டுடலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா எண்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது நம்ம தேவை கிடையாது. ஸோ லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா சும்மா பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மாவு பார்த்திங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ நல்லா இந்த மாதிரி 1 மணி நேரம் ஊறுனா மட்டும்தான் இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும். நெய் சேர்த்து செய்யும்போது அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வரும். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கரெக்டான அளவில் நம்ம எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள் நம்மளுக்கு உள்ளே எந்த மாதிரி லேயர் ஃபார்ம் ஆகிருக்குன்ட்டு பாருங்கள். இது ரொம்ப ஈஸியஸ்ட்டான மெத்தடு. நீங்கள் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி சூப்பராக வீட்டில் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி அதில் ஒரு இதை எடுத்துகிட்டு ஸோ இந்த மாதிரி லைட்டாக கையால் ப்ரெஸ் பண்ணி அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு போட்டி கட்டி வச்சு லைட்டாக பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப தேய்ச்சி எடுத்துடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா லைட்டாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே தேய்ச்சி எடுத்துகிட்டு நம்ம சூடு பண்ணி வச்சுருக்க ஆயில் ஆட் பண்ணிடலாம். ஸோ ஆயில் ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது. மீடியமாக ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஆட் பண்ணணும். ஸோ போட்டோடனே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக தான் பபிள்ஸ் வரணும். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் நம்ம பொரிச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு உள்ளே எல்லாமே பார்த்திங்கன்னா கிறிஸ்பியாக நம்மளுக்கு நல்லா வரும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு 5 நிமிஷம் போல இருக்குது. இப்போ தான் பார்த்திங்கன்னா மேலே எந்திரிச்சு வந்திருக்கு பாருங்கள்.
ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு பார்க்கவே தெரியும் பாருங்கள், நம்ம எவ்வளோ ஒல்லியாக வந்து போட்டோம் பாருங்கள், நம்மளுக்கு வந்து எவ்வளோ நல்லா வந்து பால் மாதிரி வந்துருக்கு அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வந்து பொரிச்சு எடுத்துக்கணும். இது வந்து வேகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வரை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கும். ஸோ கொஞ்சம் வந்து டைம் ஆகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 நிமிஷம் போல இருக்குது. அதோடைய கலர் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகணும். ஸோ அப்படியே இந்த மீடியம் ஃப்ளேம் வச்சு இந்த மாதிரி நம்ம வந்து திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாகவே 25 நிமிஷம் போல் ஆகிருக்கு பாருங்கள். நம்மளுக்கு நல்லாவே இந்த கலர் வந்து டெவலப் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 35 நிமிஷம் போல் ஆகிருக்கு பாருங்கள். நம்மளுக்கு நல்லா வந்து கலர் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஈவனாக வந்துட்டு கலர் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா வந்து ஆற விட்டுக்கோங்க. இப்போ இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா 1 கப் அளவு சுகர் எடுத்துக்கலாம். ஸோ எந்த கப்புக்கு மைதா எடுத்தோமோ அதே கப்புக்கு 1 கப் அளவு சுகர் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஹை ஃப்ளேம் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு ஒரு கம்பி பதம் பார்த்தீங்கன்னா வரணும் பாருங்கள். ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. பாகு பதம் வந்து மாறிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு சுருள் பூரி வந்து கரெக்டாக வராது. ஸோ ஒரு மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்துட்டு சுகர்லாம் வந்து படிஞ்சிரும். அது வந்து நல்லா இருக்காது. ஸோ நம்ம இதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரை ஜஸ்ட்டு கலந்துட்டு நம்ம அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வேறு ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நம்ம ஊரெல்லாம் வந்து வைக்க தேவையில்லை. ஊற வச்சோம் அப்படின்னா அதோடைய கிறிஸ்பினஸ் பார்த்திங்கன்னா போயிடும். ஸோ அதனால் ஊற வைக்க வேண்டியதில்லை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டான ரொம்பவே ஈஸியான மெத்தடில் நம்ம இன்றைக்கி அப்படியே கடையில் கிடைக்கக்கூடிய சுருள் பூரி எப்படி வந்து செய்யலாம்னு சொல்லி பார்த்தோம். இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.